Hi friends, welcome back to my channel அன்னபாத்திரம். இன்னைக்கு மதுரையில ரொம்ப ஸ்பெஷலா கிடைக்கக்கூடிய இந்த கிழங்கு பொட்டலம் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைட் டிஷ். அது மட்டும் இல்லாம சப்பாத்தி, பூரி, தோசை இதோட சாப்பிடுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் தான் செய்யறது. இது செய்யறதுக்கு கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சீரகம், பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு நறுக்குன பூண்டு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தையும் 2 பச்சை மிளகாவையும் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிட்டு இப்ப இதுல மசாலா சேர்த்துக்க போறோம். இதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடணும். இப்ப இந்த மசாலால இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுல 3 பெரிய உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சுட்டு மசிச்சு வச்சிருக்கேன். அதை இது உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த உப்பு மசாலா எல்லாம் இறங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஃபென்டாஸ்டிக்கான கிழங்கு இப்ப நமக்கு ரெடி ஆயிருச்சு. இப்ப இத நம்ம இலையில ரேப் பண்ணிக்கலாம். இதுக்கு நல்லா காய வச்ச தாமரை இலை இல்லைன்னா மந்தார இலை யூஸ் பண்ணிக்குவாங்களாம். இப்ப என்கிட்ட அந்த இலையெல்லாம் கிடையாது. சோ எங்க வீட்டு பலாமரத்துல இருந்து நான் இலைய யூஸ் பண்ணிக்கிறேன். சோ அதுக்கு இலைய இந்த மாதிரி நல்லா கோன் ஷேப்ல பண்ணிட்டு அதுல டூத் பிக் போட்டு நல்லா செக்யூர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கோன் மாதிரி செஞ்சுட்டு அதுல இந்த கிழங்கு வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸ்டஃப் பண்ணிட்டு இப்ப பாருங்க நல்லா அருமையான கிழங்கு பொட்டலம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.